நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது மார்ச் 10 மற்றும் 11க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம CNIS அகாடமி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேயோன் நடப்பு 365 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதில் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரிமினரி கம் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம கொடுத்துட்டு வரோம். அப்போ சேயோன் 365, அதாவது குறிப்பாக சேயோன் நடப்பு 365 சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாருங்க, குஜராத்துடைய ராம்நகர்ல ரிலையன்ஸ் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இருக்கு. என்ன சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமா வந்து பாத்தீங்கன்னா இந்த குஜராத் ராம் நகர்ல அமைச்சிருக்காங்க. அது எந்த நிறுவனம் அமைச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் அமைச்சிருக்காங்க. CISF இருக்கு இல்லையா, இந்த CISF உடைய நிறுவன தினம் வந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 10ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா CISF உடைய உயர்வு நாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க. இது 1969 இருந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா கொண்டாடப்பட்டு வருது. அடுத்து சர்வதேச அற்புத தினம் எந்த டேட் கொண்டாடப்படுது அப்படின்னா மார்ச் 10. சர்வதேச அற்புத தினம் வந்து மார்ச் 10ல கொண்டாடப்படுது. அடுத்து பாருங்க, இப்போ வர்றது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. உலகளாவிய ஆயுத இறக்குமதியில இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட 8.2% அளவுக்கு நம்ம ஆயுத இறக்குமதி அப்படின்றது செஞ்சுட்டு வரோம். அப்ப முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா உக்ரைனு 9.7%. அப்ப இந்த உலகளாவிய ஆயுத இறக்குமதி குறியீடு 2026 யாரு வெளியிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம், இவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க. இவங்க அதுல நிறைய காரணிகளை அடிப்படையாக கொண்டு இந்த அறிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதிக அளவுல இறக்குமதி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரஷ்யா, அதுக்கப்புறம் இஸ்ரேல், இது பிரான்ஸ், இந்த 3 நாடுகிட்ட தான் நம்ம நிறைய ஆயுதங்கள் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்கோம். அதுல வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. அடுத்தது இதுல பெண் MP MLAs, ஓகேவா பாருங்க, பெண் MP MLA உடைய பிரதிநிதித்துவம் 2026 வந்த ரிப்போர்ட் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இதை வெளியிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு ஜனநாயக சீர்திருத்த சங்கம், இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்த MP MLAsல 10% மட்டும்தான் பெண்கள். கிட்டத்தட்ட MLA MPs இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மொத்த MLA MPsல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சதவீதம் மட்டும்தான் பெண்கள்? 10% மட்டும்தான் பெண்கள். நாடு முழுவதும் MLA MPகளோட எண்ணிக்கை 4666 இருக்கு. MPs பிளஸ் MLA இந்த ரெண்டோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4666 பேர் இருக்காங்க. இதுல 10% குறிப்பா 464 பேர் மட்டும்தான் பெண்கள். ஓகேவா, அப்ப இந்த டேட்டா கேட்பாங்க. அதே மாதிரி 18வது மக்களவை தற்போது நடைபெற்று வருது இல்லையா, இந்த மக்களவையில 543 MPல 74 பேர் வந்து பாத்தீங்கன்னா பெண் MPக்கள். குறிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா 14% பெண் MPக்கள் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. அடுத்து பாருங்க, இந்த பெண் MPக்களே இல்லாத மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா கேரளா. பெண் MPக்கள் இல்லாத மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பெண் MPக்கள் இல்லாத மாநிலம் எது? கேரளா. அதே மாதிரி அதிக பெண் MPக்கள் எங்க இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துல கிட்டத்தட்ட 11 பெண் MPக்கள் வந்து மேற்கு வங்கத்துல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல உத்தரப்பிரதேசத்துல 7, மத்திய பிரதேசத்துல 6 பேரும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெண் MPக்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, அதுல கட்சி அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அதிக பெண் MPக்கள் உள்ள கட்சி BJP, 31 பெண் MPக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 13 பெண் MPக்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அடுத்த இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 11 பெண் MPக்களோட 3வது இடத்துல இருக்கு. இப்ப கட்சி அடிப்படையில பார்த்தோம்னா இங்க BJP அப்படின்னு தான் லீட்ல இருக்காங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்காங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கு. அடுத்து பாருங்க, MLA உடைய டோட்டல் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய MLAs உடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 4120. இதுல வந்து 390 மட்டும்தான் பெண் MLAs இருக்காங்க, கிட்டத்தட்ட 9%. அப்ப அதிக பெண் MLAக்களை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. அதிக பெண் MLAs கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல 47 பேரு, மேற்கு வங்கத்துல 40 2வது இடம், பீகார்ல 29 பேர் இருக்காங்க, மத்திய பிரதேசத்துல வந்து பாத்தீங்கன்னா 27 பேர் அடுத்தடுத்த வரிசையில இருக்கும். கட்சி அடிப்படையில பார்த்தோம்னா அதிக MLA எங்க இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 163. ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து BJP இருக்கு MLAsல. மெம்பர் ஆஃப்
லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஐஎன்சியை பொறுத்த வரைக்கும் 59, இரண்டாவது இடத்துல வந்து இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 34, மூன்றாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அப்ப அதிக பெண் எம்எல்ஏக்கள் கொண்ட மாநிலங்கள் வரிசையில உத்தரப்பிரதேஷ், குறிப்பா உத்தரப்பிரதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க, 47 பேரு. அதே மாதிரி பிஜேபி வந்து 163 ஃபர்ஸ்ட் இடத்துல கட்சி அடிப்படையில இருக்காங்க. அடுத்து பாருங்க, 1957 மக்களவை தேர்தலில் 45 பெண் வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா நடந்த இந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 800 பேர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிட்டு இருக்காங்க. இது அப்ப இன்க்ரீஸ் ஆகிறத காட்டுது. அப்ப முதன்முறையாக 1957 மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 45 பெண் வேட்பாளர்கள் போட்டிட்டு இருந்திருப்பாங்க. இந்தியாவின் செயற்கைக்கோள் மனிதர் யாருன்னு கேட்பாங்க. இந்தியாவுடைய செயற்கைக்கோள் மனிதர் உடுப்பி ராமச்சந்திர ராவ். உடுப்பி ராமச்சந்திர ராவ். அடுத்து பாருங்க, HPV தடுப்பூசி ரொம்ப முக்கியமான ஒரு தடுப்பூசி. இந்த தடுப்பூசியை பத்தி உலகம் முழுக்க பேசப்படக்கூடியது. அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸுக்கான தடுப்பூசி தான் HPV வேக்கன்சி அப்படின்றது. ஹியூமன் பாப்பிலோமா வேக்கன்சி. இது எந்த குடும்பத்தை சார்ந்த வைரஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பிலோமா விரிடோ குடும்பத்தை சார்ந்த வைரஸ். இதுல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட DNA வைரஸ்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல அடங்கும். இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா கர்ப்பவாய் புற்றுநோயை பெண்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அப்ப பாருங்க, HPV-யை பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்கு. ஒன்னு குறைந்த ஆபத்து, HPV 6 மற்றும் 11 வந்து குறைந்த ஆபத்தோடது. இது பிறப்புறுப்பு மறுக்கள், பொதுவான தோல் மறுக்கள் போன்ற தீங்கற்ற நிலைமைகளை வந்து இது ஏற்படுத்தும். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக ஆபத்து HPV 16, 18. இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வைரஸ். அடுத்து பாருங்க, கர்ப்பவாய் தடுப்பூசி திட்டம். இதை தொடங்கியது வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தொடங்கி இருப்பாங்க. பிப்ரவரி 28, 2026 வந்து தொடங்கப்பட்டிருக்கு கர்ப்பவாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டம். வயது வரும்போது பாத்தீங்க அப்படின்னா 14 வயதுக்கு உட்பட்ட பதின்ம பெண்கள், பதின்ம பருவ பெண்கள். அப்போ பயனாளிகள் கிட்டத்தட்ட 1.15 கோடி இருப்பாங்க. பயனாளிகள் எத்தனை பேரு? 1.15 கோடி. உலகளாவிய புற்றுநோய் ஆய்வகம் 2022ல ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில இந்தியாவில் 35 to 44 வயதுக்கு உட்பட்ட பெண்களிடம் அதிகமாக புற்றுநோய் காணப்படுது. அதுல கர்ப்பவாய் புற்றுநோய் வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்கு. அடுத்து இந்தியாவில் ஆண்டுதோறும் 1,20,000 பெண்கள் புதிதாக இந்த நோயால வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்தது 80,000 பேர் இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா உயிரிழக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2023ல 8,534 பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு திட்டங்கள் பார்க்கும்போது கர்ப்பவாய் புற்றுநோயை முன்னெடுப்பு திட்டம் 2020. இது யார் தொடங்கினா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஓகேவா, WHO தொடங்கியிருப்பாங்க. அது இலக்கு வந்து பாத்தீங்கன்னா 2030க்குள்ள இந்த கர்ப்பவாய் புற்றுநோயை ஒழிப்பதை இலக்காக கொண்டுதான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த இலக்கை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 90, 70, 90 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. இதுல முதல் 90 வந்து 90% பதின்ம பருவ பெண்களுக்கு HPV தடுப்பூசி செலுத்துவதுதான் அந்த முதல் 90. அடுத்து 70% பெண்களுக்கு 35 வயதுக்குள் பாப்சிமியர் என்னும் கருப்பை வாய் புற்றுநோயை முன்கூட்டியே அறிய உதவுவது. அடுத்து 90% பெண்களுக்கு தொடக்கத்திலேயே புற்றுநோயை குணப்படுத்த அதை கண்டறிந்து குணப்படுத்துவது. இப்ப இந்த 3 தான் 90, 70, 90 அப்படின்ற இலக்கு. பாருங்க, தற்போது கார்டிசால் 4 அப்படின்ற தடுப்பூசி தான் தேசிய அளவுல பயன்படுத்துறாங்க. அப்ப நம்ம மாநில அளவுல என்ன பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செர்வாக், HPV செர்வாக்கு பயன்படுத்துறோம். இப்ப இந்த கார்டிசால் 4 அப்படின்றது தடுப்பூசி எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பவாய் புற்றுநோய் தடுக்கக்கூடிய தடுப்பூசி. தேசிய அளவுல இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கார்டிசால் 4 தடுப்பூசியை ஒரு தவணை மட்டும் செலுத்தினா போதும். HPV 2 2 தவணை வந்து பாத்தீங்கன்னா செலுத்த வேண்டும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா HPV இருக்கு இல்லையா, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸோட இந்த வேக்கன்சி இருக்கு இல்லையா, அதை 2 முறை நம்ம செலுத்தணும். கார்டிசாலை பொறுத்த வரைக்கும் தற்போது நம்ம ஒரு முறை, செர்வாக்கு வந்து பாத்தீங்கன்னா 14+ மேற்பட்ட வயசுடையவங்களுக்கு வந்து இது வழங்கலாம். தடுப்பூசி ஒப்பந்தம் பாருங்க, இந்திய அரசும் கேவி அப்படின்ற ஒரு அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசி ஒப்பந்தத்துல கையொப்பமிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து TNVSAFE அப்படின்னு திட்டத்துல இந்த தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இதுக்கு நிதி யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க், உலக வங்கி தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிதி கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்டோட நிதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1185 கோடி. இந்த நிதி யாரு கொடுத்தானா உலக வங்கி கொடுத்திருப்பாங்க.
அதுக்கப்புறம் எரிசக்தி சுற்றுச்சூழல் தண்ணீர் கவுன்சில் அவங்க 2025 ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் 100 கோடி பேர் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 2024 44,000 பேர் வெப்ப மயக்கத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பாதிப்படைஞ்சிருக்காங்க. அப்ப வெப்ப அலையின் கடுமையான தாக்கம் கொண்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாஸ். அடுத்தது ஆஸ்திரேலிய ஆய்வாளர் கில்ஸ்ட்ராம் ரிப்போர்ட். அவர் என்ன ரிப்போர்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2030 வெப்ப அலையால் இந்தியாவில் 3.5 கோடி பேருக்கு முழுநேர பணி இழப்பு அப்படின்றது ஏற்படும். அதாவது வேலையின்மை ஏற்படும் அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி ஜிடிபியில 4.5% வந்து பாத்தீங்கன்னா குறையும் அப்படின்றத பதிவு செஞ்சிருக்காங்க. ஜிடிபியில 4.5% குறையும். அடுத்து பாருங்க, 11ஆம் தேதி மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சரவை வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு. ரொம்ப முக்கியமானது. தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கான தரம் குறைப்பு இதை பரிந்துரைச்சது வந்து உலகளாவிய தேசிய மனித உரிமை கூட்டமைப்பின் அங்கீகார துணைக்குழு. பொதுவாக இந்த தேசிய மனித உரிமை ஆணையங்களுக்கு ஏ கிரேட் பி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த ஏ கிரேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ் ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, பாரிஸ் ஒப்பந்தத்துல சில இலக்குகள் சொல்லியிருப்பாங்க. அதன்படி அது என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணும், தன்னோட தரத்தை வந்து மேம்படுத்தணும். அப்ப இந்த தேசிய மனித உரிமை ஆணையம் மேம்படுத்த தவறின பட்சத்துல அதுக்கு பி அப்படின்ற சான்றளிப்பு கொடுத்திருக்காங்க. ஏ தான் ஃபர்ஸ்ட் கிரேடு, அதுக்கு கீழே இருக்கக்கூடியது பி. அப்ப பாருங்க, 2017 வரை நம்ம ஏ தரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய வந்து அறிகுறிகள் சொல்லப்பட்டது, அது ஏற்கப்படாம இருந்ததுனால 4/12/2025 முதல் பி தரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னா 2026 முதல்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடைமுறைக்கு வரும். அதே மாதிரி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அப்போ சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அவையை யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெகதாம்பிகா பால் அப்படின்றவங்க தலைமை தாங்கி அவையை நடத்துவாங்க. சரி பாருங்க, ரிவிஷன் பார்ப்போமா. ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் 9th 10 11ல கொடுத்துருக்க முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். குஜராத் ராம்நகர் ரிலையன்ஸ் சுத்திகரிப்பு நிலையம் உலகிலே மிகப்பெரியது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். அதே மாதிரி CISF உடைய அந்த தொடக்க நாள் மார்ச் 10 ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுது. சர்வதேச அற்புத தினம் மார்ச் 10. உலகளாவிய ஆயுத இறக்குமதியில இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி பெண் MP MLA-க்களுடைய பிரதிநிதித்துவம் பார்த்தோம்னா ஜனநாயக சீர்திருத்த சங்கம் வெளியிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்த MP MLAs நாட்டில் இருக்கக்கூடிய 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம், ஓகேவா, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதிகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு முழுவதும் உள்ள MP MLAs எண்ணிக்கை 4666. இதுல 10% அப்படின்னு பார்க்கும்போது 464 பேர் இருக்காங்க, ஓகேவா, MPs MLAs சேர்த்து. அப்போ 18வது மக்களவையில 543 MPக்கள் 74 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களா இருக்காங்க, கிட்டத்தட்ட 14%. பெண் MP இல்லாத மாநிலம் எதுனா கேரளா, அதிகம் எங்கன்னா மேற்கு வங்கம், அடுத்து உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம். கட்சி அடிப்படையில பார்த்தோம்னா அதிக பெண் MPக்கள் வந்து ஃபர்ஸ்ட் இடம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 BJP, 2வது INC 13, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 11. MLA டோட்டலா 4123. இதுல 390 பேர் மட்டும்தான் பெண்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப உத்தரப்பிரதேசல 47 பெண்கள், அவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. மேற்கு வங்கம் 40, பீகார் 29, மத்திய பிரதேசம் 27. கட்சி அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா BJP 163 ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு, INC வந்து 59 செகண்ட் இடம், திரிணாமுல் காங்கிரஸ் 34. அதே மாதிரி 1957 மக்களவை தேர்தலில் எத்தனை பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்கன்னா 45, தற்போது 800. இந்தியாவின் செயற்கைக்கோள் மனிதர் யாருன்னா உடுப்பி ராமச்சந்திர ராவ். அடுத்து பாருங்க, HPV தடுப்பூசி, ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், இதுக்கான தடுப்பூசி வேகன்சி தான் நம்ம பார்க்க போறோம். இது எந்த குடும்பத்தை சார்ந்த வைரஸ் அப்படின்னா பாப்பிலோமா விரிடோ அப்படின்ற குடும்பம். இதுல 200க்கும் மேற்பட்ட அந்த வைரஸ் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முக்கியமான வைரஸ்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். குறைந்த ஆபத்து வந்து HPV 6, 11. அதிக ஆபத்து உடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16, 18 அதிக ஆபத்து உடையது. அதாவது இதுதான் கேன்சரை வர வைக்கக்கூடியது. ஓகே, கர்ப்பவாய் தடுப்பூசி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பிப்ரவரி 28 தொடங்கியிருக்காங்க. வயது வரம்புன்னு பார்க்கும்போது 15, பயனாளிகள் வந்து 1.15 கோடி. உலகளாவிய புற்றுநோய் ஆய்வகம் 2022 ரிப்போர்ட் அடிப்படையில இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களிடையே காணப்படும் புற்றுநோய்கள்ல கர்ப்பவாய் புற்றுநோயில 2வது இடம். ஆண்டுதோறும் 1,20,000 பேர் பாதிக்கிறாங்க. அதுல 80,000 பேர் வந்து உயிரிழக்கிறதா சொல்றாங்க. இப்ப 2023 தமிழ்நாட்டுல 8,534 பெண்கள் வந்து இந்த கர்ப்பவாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, அரசினுடைய முன்னுரிமைன்னு பார்க்கும்போது
கர்ப்பவாய் புற்றுநோய் முன்னெடுப்பு திட்டம் 2020 இது WHO தொடங்கியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான திட்டம். அதுல இலக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 70 90 அப்படின்ற கான்செப்ட்ல வச்சிருப்பாங்க. அப்ப இதுல 90 அப்படின்றது பதின்ம பருவ பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படுது. 70 அப்படின்றது 70% பெண்களுக்கு 35 வயதுக்குள் பாப்ஸ்மியர் என்னும் கருப்பைவாய் புற்றுநோயை முன்கூட்டி அறிய உதவுது. 90% பெண்களுக்கு அதை தொடக்கத்துல கண்டறிந்து அதை குணப்படுத்துவது. தற்போது கார்டிசால் 4 அப்படின்றது மத்திய அரசு வந்து பயன்படுத்தக்கூடிய கர்ப்பவாய் புற்றுநோய் தடுப்பூசி. ஓகேவா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் HPV செர்வாக் பயன்படுத்துறோம். இப்போ இந்த கார்டிசாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தவணை போதும். மற்ற HPV செர்வாக் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 2 தவணை. தடுப்பூசி ஒப்பந்தம் இந்திய அரசுக்கும் கேவி அப்படின்ற ஒரு அமைப்புக்கும் போடப்பட்டிருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் TNVSAFE திட்டத்தின் மூலம் இந்த தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அதுக்கு வேர்ல்டு பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1385 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. எரிசக்தி, சுற்றுச்சூழல் மற்றும் தண்ணீர் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் 2025 ரிப்போர்ட் படி இந்தியாவில் 100 கோடி பேர் வெப்பாலையால் பாதிக்கப்பட்டதாகவும் 2024 44,000 பேர் வெப்ப மயக்கத்துக்கு ஆளானதாகவும் சொல்றாங்க. வெப்பநிலையின் கடுமையான தாக்கம் கொண்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடும் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலிய ஆய்வாளர் பில்ஸ்ட்ராம் ரிப்போர்ட் படி 2030 வெப்ப அலையால் இந்தியாவில் 3.5 கோடி பேர் முழு நேர பணியை வந்து இழப்பாங்க. ஜிடிபியில நமக்கு 4.5% குறையும். ஓகே, அடுத்து 11 பாருங்க. மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு அமைச்சரவை ஒப்புதல். தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தரம் குறைப்பு என்ன கிரேடு அப்படின்னா B கிரேடு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க. மக்களவை சபாநாயகருக்கு எதிராக ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு அவை தலைமை தாங்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா ஜெகதாம்பிகா பால். அவங்க தான் தலைமை தாங்க போறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ்ல நம்ம பார்த்திருக்கோம்.